ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின் சிசாட் பேப்பர் 2025 கேட்ட கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி, டிசம்பர், அக்டோபர் எக்ஸு, மார்ச், அக்டோபர், ஒய், செப்டம்பர். ஸோ இது மாதிரி மிக்சடாக கொடுத்துருக்காங்க. இது என்ன மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே வந்து 31 டேஸ், அதாவது ஒவ்வொரு மந்த்தும் பார்த்திங்கன்னா 31 டேஸ் வர மந்த்தெல்லாம் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மார்ச் 31, அக்டோபர் 31, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அன்ஈவனாக இருக்கிறப்போ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம மந்த் படி அப்படி நம்ம பார்க்குறப்ப இப்போ ஜனவரினா 31, இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆர்டர் நம்ம படி பார்க்குறப்ப 31 கொடுத்துருக்க மந்த்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எக்ஸ் வந்து நடுவில் வரதுனால அதுவும் நம்ம 31 இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 31, லாஸ்ட்டில் ஒரு 30 இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு நமக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குது? ஜூலை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த 2 ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் இருக்குது, ஜூனில் நமக்கு 30 இருக்குது. ஸோ நடுவில் 30 வர வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ 31 இருக்க ஒரே ஆப்ஷன் ஜூலை. ஆனால் அது 2 ஆப்ஷனில் ஜூலை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒய் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த் நம்ம செக் பண்ணோன்னா 30 நமக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால ஸோ பிஃபோராக வந்து நமக்கு 30 இல்லைனா 31 இதை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு கன்ஃபார்ம் வரும். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுறோம். மேவும் ஏப்ரலும் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஜூலை ஃபிக்ஸட் ஆகிட்டோம். ஸோ மே ஏப்ரலில் பார்க்குறப்போ மே வந்து 31 வந்துருச்சுன்னா அது ஒரு சீக்வன்ஸாக வராது. செப்டம்பர் 30 வந்து நம்ம கொடுத்துருக்கதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம மே ஆப்ஷன் எடுக்க முடியாது, ஏப்ரல் தான் எடுக்கணும். ஆப்ஷன் பி தான் ரைட்.